ரொம்ப நாளாக நம்மளுக்கு வீடு வாங்கணும், பட்ஜெட்டில் இருக்கணும், 3 BHKவாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக கனவத்திலோட துரத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஆளுகளுக்காக பட்ஜெட்டட் ப்ரைஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு 3 BHKங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாலுங்க. நல்ல ஸ்பேசியஸான ஹாலு, 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஹால் போர்ஷன் வந்து எல் டைப்பில் கொடுத்துருக்காங்க. 16க்கு 10 அப்படிங்கிறது அன்டிஸ்டர்ப்டு ஹாலாகவும், தனியாக ஸ்டடி யூனிட் ப்ளஸ் ஸ்டெப்ஸ் கொடுக்கறதுக்கு தனி போர்ஷனாகவும் கவர் பண்ணியிருக்காங்க. ஹோமின் இனிய வணக்கம் நண்பர்களே. ரொம்ப நாளாக நம்மளுக்கு வீடு வாங்கணும், பட்ஜெட்டில் இருக்கணும், 3 BHKவாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக கனவத்திலோட துரத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஆளுகளுக்காக பட்ஜெட்டட் ப்ரைஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு 3 BHKங்க. அதுவும் வடக்கு வாசல் தலைவாசல் கொடுத்துருக்காங்க. முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு கார்டன் போர்ஷன் கொடுத்து பிங்க் கலரில் பெயிண்ட் பண்ணி வெர்டிக்கலாக அதுக்கு ப்ளூ கலரில் ஒரு சூப்பரான ஸ்தம்பம் மாதிரி கொடுத்துருக்கிறது அட்டகாசமாக இருக்குது. முன்னாடி 2 ஜன்னல் கொடுத்து அந்த ஜன்னலுக்கு ப்ரௌன் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்கக்கூடிய வீடு 2 சென்ட்டுக்கு கம்மியாக 1250 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பட்ஜெட்டட் காம்பேக்ட் 3 BHK வீடு தானுங்க. ஆமாங்க, நம்மளுடைய கனவுகள் நினைவாகும் காலம் வந்துருச்சுங்க. வாங்க, ஒரு பெரிய 30 அடி ரோட்டில் பெரிய ரேம்ப் கொடுத்து 2 கதவு கொடுத்துருக்காங்க மெட்டலில். உள்ள கார் பார்க்கிங், 3 மாஸ்டர் பெட்ரூம், அதுக்கு எல்லாத்துலேயும் அட்டாச்சு டாய்லெட், அவுட்ரு டாய்லெட், வாட்டர் சம்ப் அப்படின்னு மிக தெளிவாக எல்லாமே நம்ம விரும்பக்கூடிய அளவில் இருக்குது. முன்னாடி பெரிய கார் பார்க்கிங்க, 12க்கு 8 அப்படிங்கிற அளவில் பெரிய கார் பார்க்கிங், அதுக்கு ஹெவியான பார்க்கிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க. அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்ரு டாய்லெட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுவும் வந்து 5க்கு 3.5 அப்படிங்கிற அளவில் நல்லா ஸ்பேசியஸாகவே கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் பேட்டர்ன் எல்லா இடத்துலையும் இருக்கும். டைல்ஸ்லையும் சரி, வீட்டுக்குள்ளே இருக்கிற மேட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு ஜியோமெட்ரிக்கல் பேட்டர்னில் அளவீடுகளோட அழகுபடுத்தியிருக்காங்க. உள்ள பெரிய செட் பேக் ஏரியாங்க, 5க்கு 16 அப்படிங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. ஜலமூலையில் நம்மளுக்கு வாட்டர் சம்ப் கொடுத்துருக்காங்க. சுற்றி வர நல்லா 2 சென்ட்டுக்கு கம்மியான இடத்துல 1250 ஸ்கொயர் ஃபீட்டில் அட்டகாசமாக பிளான் பண்ணியிருக்காங்க. சைடு வால் ஃபுல்லுமே உங்களுக்கு டைல்ஸ் போட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. முன்னாடி எல்லாத்துக்கும் UPVSல விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் வந்து தேக்கில் அமைச்சிருக்காங்க. இந்த மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா தேக்கில் நல்லதாக என்கிரேவிங் பண்ணி அற்புதமாக இருக்குது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாலுங்க. நல்ல ஸ்பேசியஸான ஹாலு, 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஹால் போர்ஷன் வந்து எல் டைப்பில் கொடுத்துருக்காங்க. 16க்கு 10 அப்படிங்கிறது அன்டிஸ்டர்ப்டு ஹாலாகவும், தனியாக ஸ்டடி யூனிட் ப்ளஸ் ஸ்டெப்ஸ் கொடுக்கறதுக்கு தனி போர்ஷனாகவும் கவர் பண்ணியிருக்காங்க. ஒன் சைடு வால் ஃபுல்லுமே சொன்ன மாதிரியே மேட்ரிக்ஸ் பேட்டர்னில் சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு நல்ல டார்க் கலரில் பெயிண்ட் பண்ணி மேலே ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க சீலிங்க்கு. பாருங்கள், இது வந்து அன்டிஸ்டர்ப்டு போர்ஷனுங்க. ஸ்டடி யூனிட்டோ யூட்டிலிட்டியோ வைக்கிறதுக்கு ஸ்டெப்ஸுக்கு கீழே சூப்பராக இருக்குங்க. நல்லா 8க்கு 6 அப்படிங்கிற அளவில் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. இந்த வந்து நம்ம என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அன்டிஸ்டர்ப்டு ஹால் போர்ஷனுங்க. வீட்டுக்குள்ளே இருந்து படி ஏறுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. வாங்க, ஹாலை ஒட்டி தென்கிழக்கு மூலையில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய 8க்கு 8 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிச்சனுங்க. கிச்சன் நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல் டைப்பில் டேபிள் டாப் போட்டு கொடுத்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சிங்க்கு, நல்ல வெளிச்சம் வர்றதுக்கு ஜன்னல், 2 சைடு வால் ஃபுல்லுமே உங்களுக்கு டைல்ஸ் லைட் ப்ளூ கான்செப்டில் உங்களுக்கு போட்டிருக்காங்க. நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கு தனித்தனி டேப்பு, ஆர்ஓக்கு தனி கேப்பு, சிங்க் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்து மிக தெளிவாக அமைஞ்சிருக்கக்கூடிய காம்பேக்ட் 3 BHK ஹவுஸுங்க. அதுவும் நம்மளுடைய பட்ஜெட்டட் ப்ரைஸில். கிச்சன் நல்லா ஸ்பேசியஸாகவே கொடுத்து ஸ்டோரேஜுக்கு 2 போர்ஷனாக கொடுத்துருக்காங்க. RC லேஃப்ட் ஒன்று, சைடு வாலுக்கும் நம்மளுக்கு தேவையான அளவு ட்ரா வச்சுக்கலாம். அது போக நம்மளுக்கு ரெஃப்ரிஜிரேட்டர் வைக்கிறதுக்கு ஒரு தனியாக கவுண்டராக பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுக்கு வீடு வாங்கணும்னு கனவு இருக்கும். அந்த கனவு நினைவாகக்கூடிய நேரம் வந்துருச்சு. வாங்க, தென்மேற்கு மூலையில் 10க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமுங்க. கிராஸ் வென்டிலேஷன் பண்ணி எல்லா வீட்டில் எல்லா ரூம்லையும் 2க்கு 4 அப்படிங்கிற அளவில்
வெர்டிஃபை டைல்ஸ் போட்டு ஒவ்வொரு பெட்ரூம்லையும் அட்டாச்சு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் 2 சைடு டார்க்காகவும் 2 சைடு லைட்டாகவும் கொடுத்துருக்கிறது சொல்லிக் கொடுற மாதிரி இருக்குது. மேலே ஆர்சி லேஃப்ட்டு, அது போக உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கு பீரோட் பேட்டர்னில் தனியாக நம்மளுக்கு ஒரு கபோர்டு ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ரூமில் டாய்லெட் வந்து ஹிடன்ஸ் போர்ஷனாக கொடுத்துருக்காங்க. 5க்கு 4 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அட்டாச்சு டாய்லெட், 7 அடிக்கு லைட் கிரே அப்படிங்கிற மாதிரி டைல்ஸ் நல்ல கிளாஸியாக போட்டு வெஸ்டர்ன் பேட்டர்னில் சிங்கிள் சீட்டர் கிளாஸ் செட் வச்சு கொடுத்துருக்காங்க. வாஷ் பேசினோட அமைஞ்சிருக்கக்கூடிய சூப்பரான ஒரு அட்டாச்சு டாய்லெட்டுங்க. முன்னாடி எல்லாம் தேக்கிலையும் பாக்கி இருக்கிறது ரெடிமேட் டோர்ஸ் கொடுத்துருக்காங்க. வாங்க வீட்டுக்குள்ளே இருந்து மேலே போவோம். மேலே போகிறக்கு ஹேண்டில்ஸ் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்து அதுக்கு சூப்பரான பேட்டர்னில் வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸ் வந்து கிரானைட்டில் கொடுத்து கிரானைட்டு கீழே நம்மளுக்கு டைல்ஸ் ஒட்டி இருக்கிறது எடுப்பாக இருக்குது. மேலே ஒரு பெரிய லாபி, அந்த லாபியிலையும் டிவி வைக்கிறதுக்கு ஒரு ப்ரொவிஷன்ஸ் பண்ணி அதுக்கும் ஒரு மேட்ரிக்ஸ் பேட்டர்ன்லேயே நம்மளுக்கு டிசைன் பண்ணியிருக்கிறது நல்லா இருக்குது. இந்த மேலே லாபியிலிருந்து நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகிற மாதிரி 2 பெட்ரூம், ஒரு பால்கனிக்கு ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல கலரில் லேவண்டர் கலரில் பண்ணியிருக்காங்க. வாங்க தென்மேற்கு மூலையில் குபேர மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம் 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் பண்ணி அதுக்கும் 2 சைடு டார்க்காக லேவண்டர் கலர் பண்ணி 2 சைடு லைட் கலரில் கொடுத்து லேஃப்ட்டு ஸ்டோரேஜு அட்டாச்சு டாய்லெட் அப்படின்னு அமர்க்கலமாக பண்ணியிருக்காங்க. இந்த 2 சென்ட் இடத்துல ஒரு இடத்த கூட வேஸ்ட் பண்ணாமல் நம்மளுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூமாகவும் 2 ரெகுலர் பெட்ரூமாகவும் அட்டகாசமாக பிளான் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. 7க்கு 4 அப்படிங்கிற அளவில் நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்து டார்க் லைட் காம்பினேஷனில் டைல்ஸ் போட்டு கீழே ஆன்டிசிட் செராமிக் டைல்ஸு, வாஷ் பேசின், சிங்கிள் யூனிட் வெஸ்டர்ன் கிளாஸ் செட் அப்படின்னு அற்புதமாக பிளான் பண்ணியிருக்காங்க. வாங்க 3rd பெட்ரூமை பார்த்துடலாம். இந்த பெட்ரூமும் 10க்கு 11 அப்படிங்கிற அளவில் நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குது. நம்ம பார்க்கக்கூடிய வீடு எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் SBOA ஸ்கூல் அப்படின்னு CBSE ஸ்கூலே 3 இருக்கிற மாதிரி LNT பைபாஸ் பக்கத்தில் ஒரு ரெசிடென்சியல் ஏரியாவில் நல்ல பட்டணத்தில் நம்மளுக்கு இந்த வீடு இருக்குங்க. சிங்கநல்லூர்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர், ஒண்டிப்புதூர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டருங்க. பாருங்க, ஒவ்வொரு ரூம்லையும் ஸ்டோரேஜ் அட்டகாசமாக பிளான் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஹிடனாக பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த ரூமில் டாய்லெட் ஹிடனாக இருந்தது, இந்த பெட்ரூமில் ஸ்டோரேஜ் ஹிடனாக இருக்குது. வாங்க இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு 4 அப்படிங்கிற அளவில் நம்மளுக்கு அட்டாச்சு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் 7 அடிக்கு டைல்ஸ் போட்டு கீழே ஆன்டிசிட் செராமிக் டைல்ஸு, கிளாஸ் செட் எல்லாம் வெஸ்டர்னில் கொடுத்து மிக தெளிவாக இந்த டாய்லெட்டை பிளான் பண்ணியிருக்காங்க கிளாசி ஃபினிஷிங்கில். நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடு கோயம்புத்தூர் பட்டணத்தில் அமைஞ்சிருக்கு. வீடு வாங்கணும் அப்படின்னு லட்சிய கனவோடு இருக்கக்கூடிய நம்மளுடைய இல்லத்தரசிகளுக்காக அற்புதமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு 3 BHK வீடுங்க. 2 சென்ட்டுக்கு கம்மியாக 1250 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு 3 BHK வீடுங்க. வாங்க மேலே நம்மளுக்கு ஓப்பன் பால்கனி மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. கீழே நம்மளுக்கு வுட்டன் பேஸில் டைல்ஸ் போட்டு கொடுத்து ஸ்டெப்ஸ் போகிறக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே நல்லதாக வந்து எம்எஸ்ல ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா ஃப்ரீ ஸ்பேஸாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல சீட்டு போட்டிங்கன்னா நல்லதாக துணி காய போடுறக்கோ துவைக்கிற கல் போடுறக்கோ அற்புதமாக இருக்குங்க. ஸ்டெப்ஸ் ஏறி மேலே 2nd ஃப்ளோர் போவோம். அதுக்கு இது வரைக்கும் நம்மளுடைய ஐமை ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சிங்கநல்லூர் பக்கத்தில், ஒண்டிப்புதூர், இருகூர் பக்கத்தில் வீடு பார்க்குறவங்களுக்கு நம்ம வீடியோவை அனுப்பிச்சி கொடுங்க. காம்பேக்டான பட்ஜெட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீடுங்க. மேலே டெரக்கோட்டா பெயிண்ட் பண்ணி 2 வாட்டர் டேங்க்குங்க. அதாவது ஒரு வீட்டுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்ம கை கடக்கமான விலையில். வாங்க கனவுகள் மெய்ப்படும். ஐமை ஹோமின் நன்றி.